அழாத தேனு, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. நீ ரொம்ப யோசிக்காத. இங்க பேஷண்ட் சுமதியோட அட்டெண்டர் யாரு? நான் தான். என்ன விஷயம்? சுமதிக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க டாட்டர். என்னாச்சு? ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. சுமதி மேடம்க்கு ஸ்டண்ட் வைக்க போறோம் இல்லையா, அதனால அபிஷியலா சைன் வாங்கணும். ஏதாவது கிரிட்டிக்கல் விஷயத்துக்கு தானே சைன் வாங்குவீங்க? ஆமா, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம்தான். இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கணும். சோ இதுல சைன் பண்ணுங்க. எங்க அம்மாக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்களே, ஆனா நீங்க சைன் கேக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம், இது இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். நீங்க தயங்குறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. மீனாட்சி, இப்பெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சைன் கேட்க தானே செய்கிறாங்க. எதுவும் யோசிக்காம சைன் போட்டு கொடு. அத்தைக்கு எதுவும் ஆகாது. என்ன மீனாட்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? இல்ல, அம்மாவுக்கு ஸ்டண்ட் வைக்க போறாங்களா, அதுக்கு சைன் பண்ண சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. இது யூசுவலா இந்த மாதிரி ஆபரேஷன் அப்ப கேக்குறது தான். இதுக்கு எதுவும் பயப்பட தேவையில்லை. உங்க அம்மாக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா சைன் பண்ண. சரி. எங்க சைன் பண்ணணும்? இங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மீனாட்சி, டோன்ட் வரி. அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. இந்த வேர்ல்டுல உள்ள ஹை கிளாஸ் ட்ரீட்மெண்ட் உங்க அம்மாவுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு நான் கேரண்டி. நானும் என் தம்பியும் உன் குடும்பத்தை கைவிட மாட்டோம் மீனாட்சி. எப்பவும் நாங்க உன் கூடவே இருப்போம்.